எவ்வளோ சேர் இருக்குது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம சேலம் தான் போகிறோம். இந்த ஒன் டே ட்ரிப்பாக சேலத்தில் எந்தெந்த பிளேஸ்க்கெல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக்கா. மாதம் வராருல்ல, இவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். சரி, ஃபஸ்ட்டுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம். அதுதான் அம்மு ஹோட்டல். சரி, உள்ளே போய்ட்டு சாப்பிடுவோமேன்ட்டு ஆளுக்கு ரெண்டு இட்லி, எல்லோரும் தோசை பூரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் 2 இட்லி ஆர்டர் பண்ணிட்டேன். டேஸ்ட் வைஸ் ஓகே தான். தோசை நல்லா இருந்துச்சுங்க. தோசை சாப்பிட்டேன். நம்ம அண்ணனும் சாப்பிட்டு ஓகேன்ற மாதிரி சொன்னார். சரி, தோசை சாப்பிட்டு நம்ம நண்பர்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறப்ப நம்மளால் தலையாட்டுறாரு என்னன்னு தெரில. சரி, ஓகே சாப்பிட்டு நமக்கு மட்டும் அந்த அண்ணன் வீடியோ எடுத்து பார்த்துட்டு பெரிய பூரி எட்டு வச்சார். அதுவும் புஃப் பூரி பார்க்க நல்லா இருக்குல்ல, புகையாக வருது. டேஸ்ட் வைஸ் ஓகே தான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க போவோமா. இப்போ போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக பார்க்க தோட்டம் தாங்க. பார்க்க பச்சை பசேல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இப்போ தானே காரில் போனாங்க, என்ன இறங்கி நடக்கிறாங்க அப்படி தானே பார்க்குறீங்க. காட்டுக்குள்ளே நடக்கிறதே ரொம்ப த்ரில்லாக நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதை நம்பி கீழே இறங்கிட்டேன். நம்மளை நடக்க விட்டாங்க. நம்ம கலையண்ணா பெரிய சம்பவமாக பண்ணிட்டாரு. வாங்க, நான் முன்னாடி நிற்கிறேன்னு சொன்ன மனுஷன் எங்கே போனாருன்னே தெரிலங்க. கார் எடுத்துகிட்டு 2 கிலோமீட்டராக நடக்கிறோம். நடந்து எங்களுக்கு கால் வலி தான் வந்தது மிச்சம். கடைசியில் பார்த்தா ஆளே காணோங்க. கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் நானும் போயிட்டு இருக்கேன். ஃபைனலி காரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் திரும்பியும் நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துன்னு கிளம்பிட்டாருங்க. திருப்பியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த ரோடெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக கல் மண் தார் ரோடு எப்பயோ போட்டிருப்பாங்களாட்டுக்குது. கடைசியாக காரில் ஏறி கிளம்பிட்டோங்க. மேலே ஒரு ஊரே இருக்குங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த ஊர். ஆனால் ரொம்ப வீடு இல்லை. இந்த நாய் யாருதுன்னு தெரிலங்க, கூடவே ஓடி வருது. அவங்க ஓனர் நினச்சி கூட ஓடி வரும் போல். ஆனால் பார்க்கவே பாவமாக இருக்குங்க. ரொம்ப தூரம் ஓடி வந்துச்சு பாருங்களேன். பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா இந்த பிளேஸில் நிறுத்தினாங்க. எதுக்குன்னு தெரியுமா? எப்பவும் போல தான் ஃபோட்டோ எடுக்க. சரி, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடுத்த பிளேஸுக்கு கிளம்பிட்டோங்க. வாங்க போகலாம். இது ஒரு முக்கியமான இடம். அப்படி எங்கடா வந்திருக்கீங்கன்னு தானே கேட்குறீங்க. பெரியார் அருவி, அதாவது பெரியார் நீர்வீழ்ச்சின்னு நினைக்கிறேன். பெரியார் நீர்வீழ்ச்சி இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீர்வீழ்ச்சி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. வாங்க கிட்ட போவோம். ஒருத்தருக்கு 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க என்ட்ரி டிக்கெட். ஸோ எல்லோரும் டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு கீழே இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோம். பக்கமாக இருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்காமல் போனால் நல்லா இருக்காது. அதனால் எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். குளிச்சு முடிச்சாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோன்னு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. பட் இது வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து இங்கே 130 கிலோமீட்டர். நீங்கள் வர்றதும் வராதும் உங்கள் இஷ்டம். பட் பிளேஸ் வைஸ் ஓகே தான், நல்லா தான் இருக்குது பிளேஸ். சரிப்பா, போகலாமா? அடுத்த பிளேஸுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், என்ன இடம்டா இது, இவ்வளோ சேர் இருக்குது. சரி வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். பகலில் பார்க்குறப்பயே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நைட்டில் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கவே பயமாக இருக்குல்ல. சரி, எதுக்கு இவ்வளோ சேர் வச்சுருக்காங்கன்னு அங்கே 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்கள கேட்குறப்போ வேண்டுதலாக நீங்கள் வேண்டிட்டு நிறைவேறிச்சு அப்படின்னா இந்த இடத்துல சேர் வைப்பாங்களாம். அந்த மாதிரி வச்ச சேர் தான். இவ்வளோ சேர் இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுங்க, இதெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்களான்னு அவர் கேட்டதுக்கு, நீ வேணால் எடுத்து பாரு தம்பி அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னாருங்க. எனக்கே ஒரு நிமிஷம் வயிறே கலக்கிடுச்சுங்க. அப்புறம் அங்கே முனியப்ப சாமி இருந்தார். அவரை கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வாங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் டீ குடிக்க தாங்க வந்திருக்கோம். கடை நேம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கஃபே. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணலாமா? என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபாரஸ்ட் கஃபேன்னு நேம் போட்டு நிறையா இருந்துச்சு. ப்ரௌனி, கேக், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஜூஸ், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இதுதாங்க மெனு கார்டு, பார்த்துக்கோங்க. எங்கே ஓடுது, இதுதாங்க மெனு கார்டு.
பிரேக்ஃபாஸ்ட் நம்ம காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். காஃபி வைஸ் ஓகே தான். நம்ம அண்ணன் உஷ்ன்றாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பனானா கேக் சொன்னாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து நம்ம ப்ரௌனி சாப்பிட்ருக்கோம். இவர் தான் நம்ம கலையண்ணா. அடுத்து நாங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கிளம்பலான்னு சொன்னாங்க. சரி நானும் கடையை ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்த ஆம்பியன்ஸுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கடையை நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி காஃபியும் சூப்பராக இருந்துச்சுங்க. டீ கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ஓகே தாங்க. இங்கே எல்லாமே ஓகே தான். இந்த பக்கம் வந்தால் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, நானும் இங்கேருந்து கிளம்புறேன். அடுத்து ஒரு நல்ல இடத்துல போயிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். சரி போகலாமா? காரில் வர்றப்போ தாங்க இந்த இடத்த பார்த்தோம். சரி கீழே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தா இது ஒரு டேமுங்க. சரி போய் உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இடம்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன மெயின்டெனன்ஸ் இல்லை போல், யாருமே இல்லை. ஒரே ஒரு அங்கிள் மட்டும் தான் அந்த டேமை பார்த்துக்க இருந்தார். அப்புறம் நானும் சுற்றி முற்றி பார்த்தேன். இடம் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஏன் மெயின்டைன் பண்ணலன்னு எங்களுக்கும் தெரியல. சரி வாங்க நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்ரீ முத்துமலை முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். முருகர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காருங்க, அங்கே பாருங்களேன். சரி வாங்க கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இது பர்ச்சேஸ் டைம். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். நிறைய திங்ஸ் இருக்குது. பட் என்ன தான் வாங்குறதுன்னு தெரில. நானும் வெளியே வந்துட்டேங்க. அப்படியே நம்ம சோலா கத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பிட போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு பிளேஸ் பாக்கி இருக்குது. அது என்னடா பிளேஸ்ன்னு தானே கேட்குறீங்க? பக்கமே இன்னொரு முருகர் கோயில் இருக்குது, வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மேலே வந்தாச்சுங்க. இந்த கோயிலுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று படிக்கட்டிலே நடந்து வரலாம், அப்படி இல்லை நடக்க முடியாதவங்க வண்டி எடுத்துகிட்டு மேலே வந்துடலாங்க. அதுக்கு சைடில் இன்னொரு வழி இருக்குது, அது டோக்கன் தராங்க. அந்த வழியை நீங்கள் காசு கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு மேலே வரலாங்க. கொஞ்சம் அந்த வண்டியில் வர்றவங்க மட்டும் கொஞ்சம் சேஃபாக வாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க, வெளியே வந்துட்டோம். சரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். See you, bye bye.